ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஈவிட் கிச்சனில் செய்ய போகிற ரெசிபி வாழைக்காய் வறுவல். இந்த வாழைக்காய் வறுவல் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும், குறிப்பாக ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் சொல்லலாம். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காமல் ஈவிட் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வறுவலுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா விதை போட்டுக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதை 3ஐயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போது இந்த எல்லா மசாலா பொருட்களையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். நம்ம கடைசியாக இந்த வறுவலுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு காரம் இதில் தெரியாது. கண்டிப்பாக குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போது இதெல்லாம் ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி 2 சைஸ் பெரிய வாழைக்காயை தோல் நீக்கி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த வாழைக்காயை பொரிச்சு எடுத்துடலாம். வாழைக்காய் சைடில் லைட்டாக ப்ரௌன் ஆகும். 80% குக் ஆனால் போதும். அப்போ தான் நம்ம ஆட் பண்ணுற மசாலா ப்ராப்பராக வாழைக்காயில் கோட்டிங் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதுங்க. சைடில் லைட்டாக ப்ரௌன் கலர் மாறி இருக்கும். நல்லா வெந்துருச்சு. ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற வாழைக்காயையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய் வறுவலில் நம்ம ஆட் பண்ணுற மசாலா தான் மெயின் இன்க்ரீடியண்ட். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆற வச்ச மசாலா பொருட்களை ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 15 பல் பூண்டு, 1 கை அளவு கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் மசாலாலாம் கோட்டானால் போதும். லோ ஃப்ளேம் வச்சு இப்போ இதை ஃப்ரை பண்ணுங்கள். பூண்டு வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் உள்ளே சேர்த்துட்டு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். நல்ல பூண்டு வாசனையோட கமகமான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிரும். இந்த பொடியோட வாழைக்காய் வறுவலை சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.